மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய நினைவை போற்றி அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கட்சி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழர்களின் வாழ்வை உயிர் மூச்சாக கொண்டு திகழ்ந்த கருணாநிதி மறைந்து 7 ஆண்டுகள் ஆனாலும் திமுகவினர் இப்போதும் அவருடைய நினைவுடனேயே பணியாற்றிக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். 5 முறை ஆட்சியில் இருந்தபோது கருணாநிதி நிறைவேற்றிய திட்டங்களையும் அவருடைய வழியில் தமிழகத்தில் தாம் நிறைவேற்றி வரும் நலத்திட்டங்களையும் ஸ்டாலின் எடுத்துக் கூறியுள்ளார். கல்வியிலும் சமுதாய முன்னேற்றத்திலும் தனிநபர் வருமானத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதை மத்திய அரசின் அறிக்கையே தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணித்து வரும் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஊரூராக சென்று பொய்களை பரப்பி வருவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 7ஆம் தேதி கருணாநிதியின் நினைவு தினத்தன்று சென்னையில் நடைபெறும் அமைதி பேரணியில் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்துவோம். தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் கருணாநிதி சிலைக்கு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும். கருணாநிதியின் நினைவுகளை நெஞ்சிலேந்தி கொள்கை வழி பயணத்தை தொடர்ந்து அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் மக்களை ஒருங்கிணைத்து களத்தில் வெல்வோம் என்றும் ஸ்டாலின் அதில் கூறியுள்ளார்.